ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் விலாக். அதாவது நம்ம இப்போ ஜூமிங் ஈவினிங் விலாக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம லைவ் போட்டிருந்தோம். லைவில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தோம், நிறைய பேசியிருந்தோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் விலாக் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், உங்கள் கண்ணாடியை நான் தான் மிதித்து உடைக்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அம்மா படுத்திருந்தாங்கன்னா படுத்துருக்க இடத்துலேயே கண்ணாடி கழட்டி வச்சுருவாங்க. அப்போ நம்ம நடந்து போகும்போது அது கீழே தானே இருக்கும். இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. பார்த்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தச்சு என்ன செஞ்சுட்டான், அதை ஏறி உடச்சி அந்த கண்ணாடி எப்படி ஆக்கிட்டானா இப்படி ஆக்கிட்டான். இருங்க, தெரியுதா? இப்படி அம்மா என்ன செஞ்சாங்க, இதையும் விடாமல் 3 நாளாக இதை கண்ணில் போட்டு இதை ஒத்த கண்ணில் மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அப்படி உத்து பார்க்குறது தலைவலிக்கும். நார்மலாக நம்ம ஏதாவது இப்படி பார்த்தாலே நமக்கு தலைவலிக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 நாளாக இவங்க இதை போட்டேவும் ஃபுல்லாக வீடியோலாம் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவே போடல. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இது மாதிரி உத்து பார்க்குறதுக்கு வந்துட்டு எனக்கு கண்ணு கூசுது, அதனால நான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அம்மாவை வந்துட்டு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் தான் அழைச்சிட்டு போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த கண்ணாடி போட்டு இது கிட்டத்தட்ட அம்மாவுக்கு இந்த கண்ணாடி வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது என்ன? இல்லை, இது மதுரையில் வாங்கினது. மதுரையில் தச்சு பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம மதுரைக்கு போனோம். தச்சு பிறந்ததுக்கு அப்புறம் மதுரைக்கு நம்ம போவே இல்லை. இந்த கண்ணாடி வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இருக்கும். அந்த 9 வருஷமாக இது ஒரு கண்ணாடி தான். பவரும் செக் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இதே தான் அப்படியே தேஞ்சி, உங்களுக்கு தெரியுதா அதில் தேஞ்சி இருக்கிறது? இருங்க காட்டுறேன். அப்படியே தேஞ்சி போய் தேஞ்சி போய் இது பாருங்களேன், சொரண்டி இந்த நடுவுலலாம் தெரியுதா உங்களுக்கு? அந்த தெரியுதா? தேஞ்சி போய் சொரண்டுன. நானும் நிறைய டைம் அம்மாவை கூப்பிடுவேன், வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனே அதான் என்கிட்ட தான் கண்ணாடி இருக்குல்ல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி 2ஆக உடஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம். ஸோ அந்த விலாக் தான் வரப்போகுது. தச்சு செம தூக்கம், ஸ்கூல் போயிட்டு வந்து தூங்கிட்டே இருக்கிறான். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் அவனால தான் இவ்வளோ நேரம் போகாம வந்துச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கே போய் அம்மாவுக்கு என்ன கண்ணாடி, என்ன டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடுவாங்க. அந்த விலாக் எல்லாமே இதிலே பாருங்கள். கிளாஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அது ஃபுல் ஃப்ரேம் வேண்டாம், ஆஃப் ஃப்ரேமே கட்டும். அது அது போடுங்க. நல்லா இருக்கீங்களே, அழகா. சரி, இதில் வேறு டிசைன் பாருங்கள். நான் போய் நைனா வர சொல்கிறேன். நைனாவுக்கு தான் கண்ணாடி பற்றி தெரியும். எங்க வேணாமா? அது சரி, அது வேணாமா? மீடியமாகவே போதும். இது கூட நல்லா இருக்கு. நான் பாட்டுக்கு 7ஏன்னு இருந்தேன். உங்க அவ்வா கண்ணாடியை உடைச்சி இப்போ எவ்வளோமா செலவு? 5000 ரூபா. 2500 ரூபா. பிள்ளையாடா நீ? மூஞ்ச பாரு. அவங்க கண்ணாடியை உடைச்சி விட்டு இப்போதான் கண்ணாடி போய் எழுதிட்டு வந்தோம். அது டாக்டர் பார்த்தோம். டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா நெத்தியில், எங்க அம்மா இங்கே வாங்க இவங்க நெத்தியில வைக்கிற மஞ்சள், குங்குமம், அந்த துண்ணூறு எல்லாமே அவங்க கண்ணுக்குள்ள தான் இருக்கா. ஆமா, கண்ணுக்குள்ள நிறைய இருக்குதான். அதனால இனிமேல ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட்டு மட்டும் வைங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரத்தம் கம்மியா இருக்கான் கண்ணுல, அப்புறம் வந்து நீர் சத்தும் கண்ணுல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிராப்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க.
அப்புறம் பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்து டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க நைட்டு. கண்ணாடி வந்துட்டு ஃப்ரேம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். 2 நாள் கழிச்சு தான் பவர் ஏற்றி கொடுப்பாங்களாம். வேறு என்னமோ சொன்னாங்களே, ஏபிசி மால்ட் அந்த ஜூஸ் இருக்கும்ல, ஏபிசி ஜூஸு, அந்த ஜூஸ் வந்துட்டு டபர்மா அவன்கிட்ட கொடுக்க. நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்கள்? அவனை கெடுக்கிறதே இவங்க தான். இந்நேரத்தில் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து சாயந்தரம் தான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். ஆஸ்பத்திரி செலவே பண்ண மாட்டேன், மாத்திரை முழுங்க மாட்டேன், ஆஸ்பத்திரிக்கே போகவே மாட்டேன். இப்ப இந்த கொஞ்சம் ஒரு 4-5 மாசமா தான், 4-5 மாசம் கூட இல்ல, 2-3 மாசமா ஆஸ்பத்திரி செலவு நிறைய ஆகிட்டு இருக்கு. பார்த்தா கையே தூக்க முடியல. ஆஸ்பத்திரி காமிச்சா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படினாலும் கையை தூக்க முடியல. ஆஸ்பத்திரி செலவு, கண்ணுக்கு, காலுக்கு, வயிற்றுக்கு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு வருது. எதனால என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அதான் வந்தேன். இந்த விலாக் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நைட்டு அந்த அடை சொன்னேன் இல்லையா, அந்த பச்சைப்பயிறு தோசை தான் நைட்டு சுட போகிறேன். ஸோ அதையும் வீடியோவில் பார்க்குறீங்களா இல்லை கட் பண்ணலாமான்னு தெரில. எடுத்தேன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது நான் நேற்றே ஊற வச்சுட்டேன். பச்சைப்பயிறு தெரியுதா? பச்சைப்பயிறு நேற்றே ஊற வச்சுட்டேன். இது கூட வந்து கொஞ்சோண்டு ஒரு இன்ச் அளவு இஞ்சி, மிளகு, ஜீரகம், சால்ட்டு, தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம இங்கே ஃப்ளாஷ் லைட் எப்படி ஆன் பண்ணுறது? இப்படி தான் இருக்குது. அரைச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். இப்போ தோசை ஊற்றலாம். இந்த தோசை நானுமே சாப்பிட்டதில்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த அடுப்பில் தான் ஆன் பண்ணியிருக்கேன். கல் போட்டிருக்கிறேன். தோசை ஊற்றிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனஸ்ட் ரிவ்யூ தான். இது நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. நானுமே இது சாப்பிட்டதில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ நானுமே யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிறேன். தோசை ஊற்றும் கல் காஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இப்படி ரவுண்டு பண்ணுவோம்ல, அவ்வளோ சூப்பராக வருது. இப்போ திருப்பி போடும்போது எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இப்படி ஊற்றி இப்படி இழுக்கும்போது சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே நார்மல் மாவுலாம் ஓட்டெல்லாம் உழுவுல அங்கங்கே அந்த மாதிரிலாம் உழுவாமல் இப்படி இழுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வேகட்டுமா? என் கை சும்மாவே இருக்க மாட்டேதுப்பா. சரி வேகட்டும். கொஞ்சம் மேலே ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலுமே அளவாக தான் எடுத்துக்கணும். எடுக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபைனலி தோசை இப்படி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி நம்மளோட தோசையும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். போய் அம்மா தானே நமக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம அம்மாவுக்கு கொடுக்குறோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உண்மையை மட்டும் சொல்லுங்கள். சூப்பர். சூப்பரா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. உடம்புக்கு நல்ல தெம்பு. ஆமா, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துருங்க.